வணக்கம். கோல்டுடைய இந்த வீக் அனலைசிஸ், அதாவது அக்டோபர் 31 இருந்து நவம்பர் 4க்கான அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ இது மந்த்லி சார்ட். இந்த மந்த்லி சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் 7 மந்த்ஸாகவே கோல்டு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டில் இந்த மந்த்தும் பார்த்தீங்கன்னா செல்லில் தான் இருக்குது. லாஸ்ட் அனலைசிஸில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஜோன், அதாவது 1600 கரெக்டான லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1700 ரேஞ்சில் அதாவது 1680-90 அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. அதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு மார்க்கெட். லாஸ்ட் மந்த்தே பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு. ஸோ லாஸ்ட் அனலைசிஸ்லாம் அதை சொல்லியிருந்தேன். எகெயின் கோல்டு செல் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டில் மார்க்கெட் இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் பைக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இன்ட்ராடே செட்டப், ஒரு லாங் டேர்ம் செட்டப் அப்படிங்கும்போது இன்னும் வெயிட் பண்ணலாம். பட் பை பண்ணி வச்சுக்கலாம். பட் ஒரு லாங் டேர்மாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இன்ட்ராடே வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம எந்த ஜோன்லேருந்து பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட் போய் பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் அப்படின்னா லாஸ்ட் ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணது 1640 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டில் கொடுத்துருக்கு. அதாவது ப்ரீவியஸ் அதே சப்போர்ட்டை ரிஜெக்ஷன் கொடுத்து பை கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு டபுள் பாட்டமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் இன்னும் ஸ்ட்ராங்காக பை, அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இன்னும் கேண்டில் கொடுக்கல. ஏன்னா ஒரு இந்த லைன் சார்ட்டில் பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் பக்காவாக ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் இந்த ட்ரெண்டை இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா ரொம்ப அக்யூரேட்டாக வேண்டாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இன்னும் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப், தென் ஒரு பேஸ், ஒரு ட்ராப், பேஸ் சைடு ட்ராப் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் அந்த ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேலி பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு தென் எகெயின் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதே அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. தென் எகெயின் அதே மாதிரி ஒரு ரீடெஸ்ட் மார்க்கெட் மேலே போயிட்டு தென் ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஏரியாவில் அந்த இது ஆக்சுவலாக இங்கே நடந்தது, இங்கே நடக்கலை. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட்டை எகெயின் ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்க மார்க்கெட். மேபி இங்கேருந்து மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு, அதாவது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு தென் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் அதாவது வீக்லி சார்ட் பார்க்கும்போது இந்த ஒரு சினாரியோ இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ரெஷர் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வீக்லி சார்ட்டு. ஸோ இதில் டெய்லியில் பார்க்கும்போது நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது டெய்லியில் உங்களுக்கு அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பார்க்க முடியும். அந்த ட்ரெண்ட் லைனில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத. பட் ஆனால் ஒரு பைக்கான ஒரு சினாரியோ கிடைக்கல. பட் இந்த மேபி இந்த 1620 ரேஞ்ச் எகெயின் டெஸ்ட் பண்ணும்போது அங்கேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா எகெயின் இங்கேருந்து இது டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னாலும் எகெயின் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே ஏதாவது ரிஜெக்ஷன் கிடச்சிது அப்படிங்கும்போது அகெயின் மார்க்கெட் ஒரு லாங் டேர்ம் ஃபாலுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிக்கர் டைம் ஃப்ரேம் மந்த்லியில் ஸ்டில் செல் செட்டப்பில் தான் இருக்கிறதுனால. ஸோ 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது இந்த வீக் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன்ஸ், தென் அதாவது சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது ப்ரீவியஸாக மார்க்கெட் ஒரு ரேலி க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் இந்த பேஸை எடுத்துக்கல. அந்த பேஸை பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால எகெயின் மார்க்கெட் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் செல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ். ஓகே, ஸோ இந்த ஜோன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில், ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த பேஸை வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுனால மார்க்கெட் வந்து மேபி செல் தான் பண்ணணும். ஸோ எங்கேருந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 4 ஹவர்ஸ் பார்க்கும்போது இந்த செல்லை ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து நம்ம வந்து ஒரு சப்ளை ஜோனாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மேஜர் சப்ளை ஜோனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இதையும் வந்து நம்ம ஒரு டிமாண்ட் ஜோனாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மேபி இங்கிருந்து எகெயின் இது சப்போர்ட்டாக எடுக்கிற பட்சத்தில் ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு, அதாவது இந்த சப்ளை ஜோனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் எகெயின் ஃபால் ஆகலாம். ஸோ ஃபால் ஆகும்போது இந்த டிமாண்ட் ஜோனை மதிக்கலை அப்படின்னா எகெயின் வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனுக்கு வரும் 1620 ரேஞ்சுக்கு வந்து வரலாம். ஸோ இந்த சப்ளை ஜோன் வந்து ஒரு நல்ல ஒரு செல் பண்ணக்கூடிய ஒரு ஜோன். அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1665-64 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு செல் ஜோனுக்கான ஒரு ஏரியா. ஓகே, இது 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்ம எங்கேருந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு சப்ளை ஜோன் எங்கே இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு ரேலி பேஸ் ரேலி தென் எகெயின் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணி ரேலி கீழே கொடுக்கல, பெரிய லெவலில் கொடுக்கல. ஸோ மேபி இந்த ரேலியை மதிக்கலைனாலும் இந்த பேஸை வந்து மதிக்கலை அப்படின்னாலும் இந்த 1650 ரேஞ்ச் பேஸை வந்து மதிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சப்ளை ஜோன். பட் ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1665-67 ரேஞ்ச் தான் ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன்னு சொல்லலாம். ஸோ மேபி மார்க்கெட் இங்கேருந்து கூட செல் ஆகலாம். பட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஒரு 15-30 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் செல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எகெயின் டவுன் ஆச்சு அப்படின்னா டவுன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ எகெயின் இந்த சப்போர்ட்டை எடுக்கும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தென் எகெயின் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் 1660 ரேஞ்சுக்குமே மார்க்கெட் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ 1648லேருந்து 1650 ரேஞ்சில் இருந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1661லேருந்து 1666 ரேஞ்ச் வரைக்குமே ஒரு செல் ஜோன் தான், ஒரு மேஜர் சப்ளை ஜோனாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஹவர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்குது. இந்த லெவல் அதாவது 1620லேருந்து 1617 ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஏன்னா ஆல்ரெடி 2 டைம்ஸ், அதாவது 3 டைம்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிட்டத்தட்ட இங்கேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேபி எகெயின் இங்கே டவுன் ஆச்சு அப்படின்னா இது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக. ஓகே, இந்த செல் பண்ணுறதுக்கு சப்ளை ஜோன் இந்த லெவல், தென் எகெயின் இங்கே 1 hour டைம் ஃப்ரேமில் எங்கேயும் பார்க்கலாம். அதே மாதிரி பை பண்ணுறதுக்கு அந்த ஜோனில் ரிஜெக்ஷனுக்கு எகெயின் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். பட் நல்லா பை பண்ணலாம் அப்படின்னா 1620-16 ரேஞ்சு தான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி 1661-65ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.